நேற்றுக்கு சண்டே ரொம்ப போரிங்காக தான் போணுச்சு. சரி சாயந்தரம் கொஞ்சமாக டீ போட கொடுக்கலான்னு சொல்லிட்டு டீயும் வேர்க்கடலை வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வறுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் சட்னிக்கும் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ போட்டு வேர்க்கடலையும் வச்சு சாப்பிட்டாச்சு சூப்பராக. அப்புறம் 8 மணிக்கு மேலே தான் வெளில போயிருந்தோம். வெளில போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் மேட்லாம் மாற்றின மாதிரி இருந்துச்சா, சரி அதெல்லாம் மேட்டு கொஞ்சம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மேட் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு குண்டான் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்கிறதுக்கு மாவு குண்டானே இல்லை. இது வந்து 380 வந்துச்சு. 4 பீஸ் செட்டு, குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்குது மாவு ஊற்றி வைக்கிற பாத்திரம் வச்சுன்னு சொல்லிட்டு கையோட மேட் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். அப்படியே டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதுக்கு எப்பவுமே தோல் உரிச்சு போடுவேன். எனக்காக நானே தோல் உரிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு. மட்டன் குழம்பு தான் வச்சிருந்தேன். அவங்களுக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் குட்டீஸ்க்கும் சூப் ஊற்றி சாப்பாடு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி வச்சு கம்பு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு சூப்பராக. இன்னமும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. சண்டேனா எங்கேயாவது வெளியே போகக்கூடாதா, வீட்லேயே இருக்கணுமா, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் இருக்கேன். நமக்கு 2 பிள்ளை பிறந்துருச்சு, நம்ம வீட்டில் தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் குடும்பம் போகணுங்கிறது என்னைக்கு தான் என் மைண்டுக்கு வருமோ தெரியல. இன்னும் நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.